இந்த குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சிறகடிக்காசையில் முத்து நடந்துப்பார். அந்த மாதிரி இப்போ ஐயனார் துணை சீரியலில் இப்போ தேவையில்லாத ஒரு வேலையை சோழன் செஞ்சு வச்சிருக்காரு. அவருடைய ஓனரோட சேர்ந்து போய் குடிச்சிட்டு, அவர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டு, நடேசன் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டு, இவர் என்ன பண்ணுறாரு, நிலா பக்கத்தில் போய் படுத்துட்டதுக்கப்புறம் நிலா எந்திரிச்சு வந்து பார்த்தா வந்து என்ன பதற, நான் உன் புருஷன் தானே, உன் பக்கத்தில் படுக்கக்கூடாதா, உன் கழுத்தை தாலி கட்டியிருக்கனே அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து அவர் குடிச்சிருக்காருங்கிறது தெரியுது. வார்த்தை இவங்க வாயில வர்றது அண்ணான்னு தான் இருக்கும். சேரனை தான் கத்தி கூப்பிட போறாங்கன்னு தான் தோணுது. சேரன் கூப்பிடுன்னு உள்ளார ஓடி வந்து, என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, என்னண்ணா விடுனா அவ என்ன தானே என் பொண்டாட்டி தானே, அவ என்ன உனக்கு தங்கச்சியா, அவ எதுக்கு ஒன்று அண்ணான்னு கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து போதையில் தேவையில்லாமல் உளரும் பொழுதே வந்து சேரன் சப்புன்னு ஒன்று வைக்க, பாண்டியன் ஒன்று சப்புன்னு வைக்க, வெள்ளப்படம் அப்படின்னு ஏதாவது திட்டுறது. சேரன் திட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சேரன் யூஸ்வலாக வந்து திட்டாமல் அடிக்காமல் வந்து ஒரு மாதிரி சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்க ஒரு ஆள், அவரே பலார்னு அடித்து வெள்ளப்படம் அப்படின்னு சொல்லி காலையில் குடிச்சு இந்த போதையெல்லாம் தெளிஞ்ச போது தான் அவருக்கு தெரிய போகுது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான கன்றாவியான ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்றின எல்லா நல்ல பேரையும் ஒரே நாளில் ஒரு செகண்டில் இழக்க பார்த்தோம் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டிலேயே தங்கியிருக்கிறது, எல்லாரும் வந்து அந்த வீட்டில் இருக்கிறது ரிஸ்க்குன்னு சொல்லும் பொழுது, 4 ஆம்பளை பசங்களோட எந்ததுக்கு ஏலகிரிக்கு வந்திருக்கேன்னு அவங்க அம்மா கேட்கும் பொழுது, எல்லாரும் பேசும் பொழுதும் வந்து அவங்கள பற்றி எனக்கு தெரியும், அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். இவருக்கு பேட் அட்வைஸ் அண்ட் போதை ரெண்டும் சேர்ந்து வந்து இவரை வந்து எப்படி திசை திருப்பிடுச்சு, இது எப்படி வந்து அவர் கூனி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறதான் இப்போ அடுத்து வரப்போகிற முக்கியமான விஷயம். இது நடுவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராகவோட காட்சிகள் அதிகரிக்க இவங்க வந்து முதல்ல இது டிவோர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, அந்த வீட்டில் இருக்கிறது வேற, ஆனால் அந்த சோழனுக்கு மனசில் அந்த பொண்டாட்டின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு பாருங்க, நான் தான் தாலி கட்டின புருஷன் ஒரு எண்ணம் வந்துருச்சு பாருங்க, அதை முதல்ல கட் பண்ணி விடணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ண, இப்போ இந்த விவாகரத்துக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சோழன் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஷாக் தர மாதிரி ராகவன் நிலா க்ளோஸ் ஆகி, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி எப்படி வந்து திருப்பி நிலாவும் சோழனும் வந்து சேர போகிறாங்கிற மாதிரி தான் கதையோட ட்ராக் போக போகுது. நாளைக்கு தான் இந்த நிலா சோழன் ட்ராக்கோட ஒரு முக்கியமான ஆரம்பமாக இந்த குடிச்சிட்டு வந்ததுனால நடக்க போகிற விஷயங்கள்னு தோணுது. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் அது வந்து மறக்கிற விஷயம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களால அதை மன்னிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா சிம்பிளாக தெரியலாம், ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு பதப்பதைப்பு வந்துச்சு, ஒரு பதற்றம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அடுத்து எல்லாத்தையும் ஷேப் பண்ண போகுது இந்த கதையவே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோழன் இப்படி பண்ணது தப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவங்களாம் சேர்ந்து ரொம்ப நோகடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ஏதோ உங்கள் சைட்லேயே உங்களோட எண்ணத்திலேயே குறை இருக்கு மட்டும் தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.